கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொலோசையர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். And whatever you do, whether in word or deed, do it all in the name of the Lord Jesus, giving thanks to God the Father through him. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் ஒரு கிறிஸ்தவரின் முழு வாழ்க்கையையும் வழிநடத்தும் ஆழமான கட்டளை ஆகும். நாம் பேசும் வார்த்தை, செய்கிற செயல், நடத்தும் வாழ்க்கை அனைத்தும் இயேசுவுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவும் இருக்க வேண்டும் என்பதையே இந்த வசனம் போதிக்கிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். முதலில் வார்த்தையினாலாவது, அதாவது மனிதனின் உள்ளம் அவன் வார்த்தைகளில் வெளிப்படும். ஒரு விசுவாசியின் பேச்சு ஆசீர்வதிக்கும் பேச்சாக இருக்க வேண்டும், சத்தியமானதாக இருக்க வேண்டும், ஆறுதலானதாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று பவுலடிகளார் வலியுறுத்துவதை எபேசியர் 4:29 வாசிக்கிறோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் எச்சரிப்பதை மத்தேயு 12:36 வாசிக்கிறோம். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒருவரை உயர்த்தலாம் அல்லது உடைக்கலாம். ஆகையால் பேசுவதற்கு முன்பு நாம் பேசப்போகும் வார்த்தை தேவனுக்கு மகிமை சேர்க்குமா என்பதை சிந்தித்து உணர்ந்து பேச வேண்டும். அடுத்ததாக கிரியையினால் ஆவது, அதாவது விசுவாசம் வார்த்தையில் மட்டுமில்லாமல் செயலில் காணப்பட வேண்டும். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும் என்று யாக்கோபு அறிவுறுத்துவதை யாக்கோபு 2:17 வாசிக்கிறோம். எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று பவுலடிகளாரும் அறிவுறுத்துவதை 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கிறோம். வேலை செய்வது, குடும்பத்தை நடத்துவது, ஊழியம் செய்வது, பிறருக்கு உதவுவது, இவை எல்லாமே தேவனை மகிமைப்படுத்தும் செயல்களாக இருக்க வேண்டும். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஆலயத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவான். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இதன் அர்த்தம் இயேசுவின் சித்தத்திற்கேற்றபடி செய்ய வேண்டும், இயேசுவின் அதிகாரத்தின் கீழ் செய்ய வேண்டும், இயேசுவின் மகிமைக்காக செய்ய வேண்டும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்களித்திருப்பதை யோவான் 14:13 வாசிக்கிறோம். நீதியை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனோடே மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்பதே தேவன் விரும்புவது என்று மிக தெளிவாக வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே ஒரு செயலை செய்வதற்கு முன் இது இயேசுவுக்கு பிரியமானதா, இது தேவனை மகிமைப்படுத்துமா, இதனால் மற்றவர்கள் கிறிஸ்துவை காண்பார்களா
என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். இறுதியாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். நன்றியுள்ள இருதயம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று கூறியிருப்பதை 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிக்கிறோம். அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 104 வாசிக்கிறோம். நாம் செய்கிற அனைத்திற்கும் தேவனுக்கே மகிமை கொடுக்க வேண்டும். வெற்றி வந்தாலும், ஆசீர்வாதம் வந்தாலும், சோதனை வந்தாலும், கர்த்தாவே உமக்கே மகிமை என்று சொல்லும் இருதயம் நமக்கு வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், எல்லாவற்றிலும் இயேசு மகிமைப்பட வேண்டும். இன்றைய உலகம் சுயநலத்தையும் புகழையும் மனித மகிமையையும் தேடுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்யுங்கள் என்று. நமது வார்த்தையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். நமது நாவு ஆசீர்வதிக்க வேண்டும். குறை சொல்லும் வாழ்க்கையை விட்டு நன்றியுள்ள வாழ்க்கைக்கு வர வேண்டும். நம் செயல்களில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். விசுவாசம் செயலால் நிரூபிக்கப்படுகிறது. மக்கள் நமது வாழ்க்கையில் இயேசுவை காண வேண்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செய்ய வேண்டும். சுயமகிமைக்காக அல்ல, தேவ மகிமைக்காக வாழ வேண்டும். இறுதியாக நன்றியுள்ள இருதயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நன்றி சொல்லும் மனிதன் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டான். ஸ்தோத்திரம் இருளை அகற்றும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பகுதி நேர வாழ்க்கை அல்ல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்தமாக இருப்பது போதாது. அனைத்து நாட்களிலும் நாம் வாழும் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கே சொந்தமானதாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். மக்கள் முதலில் வேதத்தை வாசிப்பது இல்லை, அவர்கள் நம் வாழ்க்கையை தான் பார்க்கிறார்கள். ஆகையால் நமது பேச்சு, நடத்தை, அன்பு, பொறுமை இவை அனைத்தும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இன்று முதல் பேசுவதற்கு முன் ஜெபிப்போம். செயல்படுவதற்கு முன் தேவ சித்தம் கேட்போம். எல்லா வெற்றிக்கும் தேவனுக்கே மகிமை கொடுப்போம். நமது வாழ்க்கையை இயேசுவுக்கான சாட்சியாக மாற்றுவோம். இன்றைய தியான வசனம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய சத்தியம், கிறிஸ்தவன் என்பது ஆலயத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் கிறிஸ்துவுக்காக வாழ்கின்றவன். நமது வார்த்தை, செயல், சிந்தனை, வாழ்க்கை அனைத்தும் இயேசுவை மகிமைப்படுத்தட்டும். என்ன, இதை ஒத்துக்கிறீங்களா? சரி, இப்போ ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்று எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் வாழ்க்கையும் உமக்கு பிரியமானதாக இருக்க உதவி செய்ய வேண்டுகிறோம். எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்யும் கிருபையை தாரும். தீய வார்த்தைகளில் இருந்தும் வீண் செயல்களில் இருந்தும் எங்களை காத்தருளும். எங்கள் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தும் சாட்சியாக மாறட்டும். நன்றி நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். எங்கள் குடும்பம், ஊழியம், வேலை, நடத்தை அனைத்தும் மகிமையாக இருக்கட்டும். சகல துதி, கன, மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.